नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके பக்திர்பவதி நைஷ்டகி. ஸோ என்கிட்ட ஒருத்தவங்க கர்மாவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது போன ஜென்மத்தில் நம்மளுக்கு தொடர்பு இருக்கா, நம்மளுடைய உறவு, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், அதாவது நம்மளுடைய உறவுக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் போன ஜென்மத்திலேருந்தே நம்மளுக்கெல்லாம் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக எஸ். எல்லாருமே முன்னாடி ஜென்மத்தில் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கோம், எல்லாருக்கிட்டையும் நம்ம பழகியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஜென்மத்திலையும் அதே பீப்புள் கூடவே நம்ம பழகிறது. ஸோ எல்லாமே நம்மளுடைய கர்மா பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அம்மா அமையிறதும் சரி, அப்பா அமையிறதும் சரி, நம்ம பசங்க அமையிறதும் சரி, எந்த ஒரு ஜீவராசியும் முன் ஜென்ம கர்மாவால் தான் நம்ம திரும்பவும் we are coming together in this life. ஸோ இதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் லைஃப் அந்த மாதிரி தியரிலாம் நம்ம போக முடியாது. ஆனால் பகவத்கீதையில் த வீல் ஆஃப் சம்சாரா அண்ட் தி லா ஆஃப் கர்மா, பகவத்கீதையில் த வீல் ஆஃப் சம்சாரா அண்ட் தி லா ஆஃப் கர்மா அப்படின்றது இருக்கு. ஸோ அதை பிகினர்ஸ்க்கு மட்டும் தனியாக எடுத்து ஒரு சாப்டராக பேசிக்ஸ் ஆஃப் பகவத்கீதாவில் இந்த சாப்டர் இருக்குது. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் பகவத்கீதாலேருந்து நான் படிக்கிறேன். ரீஇன்கார்னேஷன் இஸ் அ லா ஆஃப் நேச்சர். எப்படி நம்மளுக்கு இங்கே இந்தியாவில் ஒரு லா இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸ் வேறு ஜப்பான் போனீங்கன்னா அங்கே ஒரு லா இருக்குது, அப்புறமா ஒரு ரிலீஜனுக்கும் ஒரு லா இருக்கும். அந்த மாதிரி நேச்சருடைய லா என்ன அப்படின்னா, நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா இறக்குறோம், திரும்பவும் நம்ம பிறப்போம். அதுதான் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் we have seen in the previous section that the eternal soul leaves the perishable body at the time of death and occupies a new body. So this is reincarnation or transmigration. So நான் சொன்னதை இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். The logic to establish that such a phenomenon takes place was also discussed. By practical evidence laid through past life memories of various people, the logic for reincarnation was made stronger. And finally, the scriptural evidence, that is the Shabda Pramanam cited, makes it imperative for us to believe in reincarnation. So reincarnation நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய பேருக்கு போன ஜென்மத்தில் நடந்தது அப்படியே ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் நிறைய சைக்காலஜிஸ்ட் பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்ப்ளீட்டாக அவங்க போன ஜென்மத்தில் இருக்கிறது அப்படியே அவங்களுக்கு அந்த மெமரி சில பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக அது சும்மா கட்டுக்கதை, போன லைஃப் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு லைஃப் மட்டும்தான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்பாதவங்க நம்பாமே போகட்டும். ஸோ வாழ்க்கைன்றதே நம்பிக்கை தான். இப்போ நான் ஒரு சொல்கிற விஷயம்னா நீங்கள் அதை நம்புறீங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க, அது அவங்களோட சாய்ஸ். இப்போது நான் இந்த வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா, இந்த வீடு எனக்கு நல்லா இருக்கும், இந்த வீடு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம நம்பி போய் வாங்குகிறோம். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு போக போக அந்த வீட்டில் நம்ம இருக்க தான் தெரியும் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு வீடை போய் பார்த்தோம், நம்ம பிடிக்குது, அந்த வீடை வாங்குகிறோம் அப்படின்னா எப்படி? ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஒரு வீடை வாங்குகிறோம் நம்ம. அதே மாதிரி யாராவது ஒரு பிஸ்னஸ் டீல் போகிறாங்க, ஒருத்தவங்க கூட பிஸ்னஸ் ஆஃபர் பேசுகிறாங்க, பிஸ்னஸ் டீல் பேசுகிறாங்க, அக்ரிமெண்ட் பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் இவங்ககிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணால் இவங்க திரும்ப அதுக்கான பணம் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம போய் பிஸ்னஸ் டீலே நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இல்லை நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலும் அந்த வேலைக்கு நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும், இவங்க நம்ம சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஒரு வேலையை நம்ம எடுத்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம், வேலையில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு சம்பளமே வரலைங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதையும் நம்ம கேட்டிருக்கோம்.
ஸோ எல்லாமே நம்பிக்கையில தான் நம்ம பண்றோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஏன் போன ஜென்மத்தோடைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் சில பேருக்கு அது ஞாபகம் இருக்கு. ஸோ அதை வச்சு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, எஸ் வி ஆல் ஹாவ் லிவ்டு பிஃபோர், இதுக்கு முன்னாடி முன் ஜென்மம்னு இருக்கு அப்படின்றத நம்ம நம்புறதுக்காகவே சில ப்ரூஃபை வந்து பகவான் வந்து சில பேருக்கு மட்டும் அந்த ஞாபக சக்தியை கொடுக்குறார். தென் அப்புறம் reincarnation therefore is not just a Hindu idea as many people believe. இது வந்து ஹிந்துவிசம்ல மட்டும்தான் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்றது கிடையாது. இது வந்து நேச்சருடைய ஒரு லா. ஓகே, நேச்சர் டஸ் நாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் caste, creed, religious faith and so on. நேச்சர் வந்து என்ன பண்ணாது, இவங்க முஸ்லீமு, இவங்க கிறிஸ்டியனு, இவங்க அந்த ஃபெய்த், இந்த ஃபெய்த்னு, இவங்க தான் கேஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நேச்சர் வந்து செயல்படும். தென் நேச்சர் வந்து எவ்ரி லிவிங் பீயிங் இன் திஸ் கிரியேஷன் ஹேஸ் டு அண்டர்கோ ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். எல்லா லிவிங் பீயிங்ஸும், எல்லா ஜீவராசிகளும், ஒரு செடியாக இருந்தாலும் சரி, ஒரு பூனையாக இருந்தாலும் சரி, ஒரு பல்லியாக இருந்தாலும் சரி, அது பிறந்ததுன்னா திரும்பவும் ரிப்பீட்டடாக அது பிறந்து இறக்கணும். அந்த அந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், இதுதான் பர்த் அண்ட் டெத்ன்ற சைக்கிள் தான் வந்து சம்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் and others will all have to die and to be reborn. ஸோ யார் எந்த ரிலிஜனாக இருந்தாலுமே சரி, எல்லாருமே பிறந்தாங்கன்னா ஒரு நாள் இறந்து தான் போவாங்க. ஸோ ரஷ்யன்ஸ், ஜாப்பனீஸ் பீப்புள், எந்த ஒரு நேஷனாக இருந்தாலும் சரி, they all have to be எல்லாரும் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். இறந்ததுக்கப்புறம் திரும்பவும் அவங்க பிறந்து தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நேச்சருடைய லா. So it does not matter whether one knows about the law or not, or whether one believes it or not, the law will act relentlessly, continuously and unavoidably, life after life. நம்மளுக்கு அதை பற்றி தெரியுமோ தெரியாதோ, ரீஇன்கார்னேஷன் திரும்பவும் பிறப்போன்றதை பற்றி தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அந்த லா ஆஃப் நேச்சர் அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி வந்து நெருப்பு வந்து நம்ம சுடுமா சுடாதான் தெரியாமல் கூட, நெருப்பு வந்து யார் கை வச்சாலும் சுடும், அது நமக்கு தெரியும். அது வந்து பட்டு தான் நம்மளுக்கு தெரியும், நெருப்பு சுடும், இது தொட்டா சுடும், இது தொட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்றது வந்து நம்ம பட்டு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி வீல் ஆஃப் சம்சாரா அப்படின்றது என்ன? இட் இஸ் லைக் எ வீல், ஒரு சக்கரம் மாதிரி அது வீல். அதனாலதான் அந்த சம்சார கடல், சம்சார சாகரம்னு சொல்லுவாங்க. அதுல போய் சாகரில் போய் விழுந்துட்டோம்னா அதுல இருந்து வெளியில வர்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதனால சம்சார கடல், த வீல் ஆஃப் சம்சாரா, இந்த சம்சார சக்கரம் அப்படின்னா, ஃப்ரம் டைம் மெமோரியல் the eternal soul has thus been wandering within the material world. அதாவது எப்பயிலிருந்து அப்படின்றது நமக்கு தெரியாது. எப்பயிலிருந்து நம்ம இந்த மாதிரி பிறந்து இறந்து அப்படி இருக்கோம் அப்படின்னா, அதோடைய டைம் வந்து இட் இஸ் லைக் எட்டர்னல் மாதிரி. அதோடைய டைம் வந்து எப்பயிலிருந்துன்றது நம்மளுக்கு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஜென்மமா நம்ம பிறந்து இறந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். முன் ஜென்மத்தில் நம்ம என்ன இருந்தோன்றது மறந்துடுறோம். அப்புறம் இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் ப்ரெசன்ட். இந்த ப்ரெசன்ட் தான் இஸ் ஆல் இன் ஆல், இதுதான் எல்லாமே, நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுவும் என்ன எல்லாமே அப்படின்னா என்னமோ அப்படியே 1000 வருஷம் வாழ்கிற மாதிரி நம்ம வந்து அவ்வளோ பிளான்ஸ், அவ்வளோ டிசைர்ஸோட நம்ம வந்து அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலான்னு பல டிசைர்ஸோட, பல பிளான்ஸோட நம்ம இந்த வாழ்க்கை தான் எல்லாமே நினச்சி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் பத்ம புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 84 lakh ஸ்பீஷீஸ் ஆஃப் லைஃப் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்குது. 84 lakh டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ். அதாவது 84 lakh வெரைட்டிஸ். இப்போ எப்படின்னா கலர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா பிங்க் இருக்குது, எல்லோ இருக்குது, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, அது மாதிரி இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி உயிரினங்கள், த லிவிங் பீயிங்ஸ், எத்தனை உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ட்ரீஸ் ஒரு வெரைட்டி, பேர்ட்ஸ் ஒரு வெரைட்டி, வேர்ம்ஸ் ஒரு வெரைட்டி, இன்செக்ட்ஸ் ஒரு வெரைட்டி, அப்புறமா வைல்ட் அனிமல்ஸ் ஒரு வெரைட்டி, அப்புறமா வேர்ம்ஸ்ல எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, ஃப்ளைஸ் இருக்குது, குட்டி குட்டியாக ஃப்ளைஸ் இருக்குது, அண்ட் ஸ்னேக்ஸ், ரெப்டைல்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் வந்து இருக்குது. அதில் 84 lakh ஸ்பீஷீஸ் வந்து அந்த வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸ்பீஷீஸ் அப்படின்னா
அந்த 84 லேக்ல வந்து 4 லட்சம் மட்டும் தான் மனிதர்களே இருக்கிறாங்க. 4 லட்சம்னா மனிதர்கள், வெரைட்டி, அதாவது 4 lakh வெரைட்டி ஆஃப் பீப்புள், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் தேர். இதுல சொல்லியிருக்காங்க பத்ம புராணத்துல, அந்த 84 லேக்ல வந்து தண்ணிக்குள்ள இருக்கிறதே வந்துட்டு 9 லட்சம் இருக்குது. அப்புறம் மரங்கள் செடிகளே வந்துட்டு 20 லட்சம் ஸ்பீஷீஸ் வெரைட்டிஸ் இருக்கு. இன்செக்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 11 லட்சம், அதாவது 11 லேக் ஸ்பீஷீஸ். பேர்ட்ஸ்ல எத்தனை வெரைட்டி இருக்கு அப்படின்னா 10 லேக் ஸ்பீஷீஸ் இருக்கு. அனிமல்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா 30 லேக் ஸ்பீஷீஸ் இருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து வெறும் 4 லேக் ஸ்பீஷீஸ் தான். அதனால தான் சொல்றாங்க அரிது அரிது மனிதனாய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹியூமன் பர்த் எடுக்கிறது அவ்வளோ ரேர். அப்போனா நம்ம இந்த ஹியூமன் பீயிங், ஒரு ஹியூமனாக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது பத்ம புராணத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பத்ம புராணம்க்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 4 லேக் ஸ்பீஷீஸ் அப்படின்னா வெரைட்டி அப்படின்னா என்ன வெரைட்டி அப்படின்னா அவங்களுடைய மனசை பொறுத்து தான் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்ஸையும் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட், அவங்களுடைய மனம் லெவல் எப்படி இருக்குது, அவங்களோட சுபாவம் எப்படி இருக்குது, அவங்களுடைய திங்கிங் பவர் எப்படி இருக்குது, அவங்க இன்டெலெக்சுவல் பவர் எப்படி இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு அவங்களுடைய கான்ஷியஸ்னஸோடைய லெவலை பொறுத்து தான் வந்து ஒரு ஒரு மனிதர்களையும் நம்ம வந்து வெரைட்டியாக நம்ம சொல்கிறோம். அந்த வெரைட்டி எதால் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த குரங்குலேருந்து தான் மனிதன் வந்தார் அப்படின்னுலாம் கிடையாது. குரங்குலேருந்து அப்படியே மனிதனாக வரமாட்டாங்க. போன ஜென்மத்தில் குரங்காக இருந்திருப்பாங்க, இந்த ஜென்மத்தில் மனிதனாக வந்து பிறப்பாங்க. ஸோ அது வேணால் நடக்குமோ ஒழியோ அப்படியே குரங்கு உடம்புலேருந்து அப்படியே மனிதனாக யாரும் மாற மாட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறமா தான் திரும்பவும் அவங்க மனிதனாக பிறக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய அம்மா அப்பாவுடைய வயிற்றுல போய் அவங்க பிறந்தாதான் மனிதனாக பிறக்க முடியும். அப்படியே குரங்குலேருந்து நேராக யாரும் ஹியூமன் பீயிங்காக வர முடியாது. ஸோ டார்வின் தியரிலாம் வந்து போய் வேதங்கள் பிரகாரம் எல்லாரும் ஒரு உடல்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த உடல்ல மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் வேற ஸ்பீஷிஸ் ஆஃப் வேற கைண்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல வந்து அவங்க போய் பிறப்பாங்க அப்படின்றது சொல்றாங்க. அதுதான் பகவத்கீதையுடைய ஞானம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு சம்சார கடல்ல முன்ஜென்மம் இருக்கு அப்படின்றது நம்ம படித்தோம். எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் உயிரினங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ஸ்மரணம் பண்ணணும், திங்க் பண்ணி பார்க்கணும். இது என்ன லாஜிக்கு, அப்படியா பிறந்தா இறக்கணுமா, இன்னும் ஜென் தான் லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பிறக்கிறதும் பிறக்காம இருக்கிறதும் நம்ம கையில் கிடையாது. நம்ம பிறக்கணுன்றது பகவான் வந்து நம்மளுக்கு இன்னும் கர்மா முடியல, நம்மளுக்கு நம்ம இன்னும் அந்த அளவுக்கு இந்த பூமியை விட்டு டிட்டாச் ஆகலை அப்படின்னா திரும்பவும் இந்த பூமியில தான் நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம பிறந்துக்கிட்டே தான் இருப்போம். அதனால ஜென்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் லாஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் அப்படின்னு ஏதோ பீப்புளெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் ரியல் ஸ்டூபிடிட்டி. நம்மளால நம்ம பிறப்பும் நம்மளோட பிறப்பும் இறப்பும் நம்மளோட கையில் கிடையாது. இட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். ஸோ அதை சொல்லி இனியோடைய வீடியோ செஷனை வந்து ஐ வில் க்ளோஸ். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ராதே.